ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஒரு எளிய பரிகாரம், நம் எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். இது ஒரு தாந்திரீக பரிகாரம். செய்யலாங்களா? வாங்க. நம்ம கனிகளிலே மிக சிறந்தது மகாக்கனி அப்படின்னு பெயர் பெற்றக்கூடிய ஒரு பழம் எலுமிச்சை பழம் தான். இதை நம்ம சுற்றி போடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த பழம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் தாந்திரிகத்தில். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதற்கு, எதிரிகளின் தொல்லை எதிரிகளின் தொல்லை நமக்கு விலகிறதுக்கு, நம்மகிட்ட வராமல் இருப்பதற்கு தான். நம்மகிட்ட வாழை ஆட்டாமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடியது தான். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அது நல்லா உங்களால் முடிஞ்சவர்களும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த எதிரியினுடைய பேரை சொல்லுங்கள். பேரை சொல்லிவிட்டு, இப்போ நான் ஒரு சாந்தின்னு சொல்கிறேன், அது மாதிரி நீங்களும் பேர் சொல்லிட்டு அவங்களால உங்களுக்கு என்ன இடைஞ்சல் வருதுன்றதை மனமுருகி நீங்கள் சொல்லுங்கள். கஷ்டம் கொடுத்தது எல்லாமே சொல்லுங்கள். ஒரு எதிரியாக இருந்தால் ஒரு பேர் சொல்லுங்கள். 2-3 எதிரியாக இருக்கும்போது 2-3 எதிரியோட பேரை சொல்லி அவங்க கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மனமுருகி கையில் இருக்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இது என்ன பண்ணணும், என்றைக்கு செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். இதுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். செஞ்சுட்டு ஒரு வேப்ப மரத்துக்கடியில் இதை புதைச்சிருங்க. வீட்டுக்கிட்டேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை தூரமாக இருக்க வேப்ப மரத்தடியில் புதைச்சிருங்க. சின்ன கண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு அடியில் புதைச்சிருங்க. கண்டிப்பாக நம்ம எதிரிகள் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள், பயந்து ஓடுவார்கள். இதை செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.